2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தளபதி விஜய் விருத்தாசலம் தொகுதியில் நிற்க போறாராம். விஜய் நம்புற வி சென்டிமெண்ட் இந்த தொகுதியில இருந்து ஆரம்பிக்க போறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் விஜயகாந்த் முதல்ல இந்த தொகுதியில தான் வெற்றி பெற்றாரு. இதே யுக்தியை தான் விஜயும் பயன்படுத்த போறாராம். விருத்தாசலம்னு சொன்னாவே காசிக்கு நிகரான விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் தான். இங்க 5 கோபுரம், 5 கொடிமரம், 5 நந்தி, 5 சுற்றுப்பிரகாரம், 5 தீர்த்தம், 5 தேர்னு எல்லாம் 5 சிறப்பம்சமா இருக்கிறதுனால எண்ணிய காரியம் கைகூடணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. திமுக முதல்ல கட்சி ஆரம்பிச்சு 15 எம்எல்ஏ மட்டுமே வெற்றி பெற்றாங்க. இதுல விருத்தாசலம் தொகுதியை சேர்ந்த எம் செல்வராசும் ஒருத்தர். அதுக்கு பிறகுதான் திமுக ஆட்சி அமைச்சது. அடுத்து எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேறின பிறகு தமிழ்நாட்டிலேயே முதல்ல விருத்தாசலத்துல இருந்துதான் மிகப்பெரிய ஆதரவு பேரை நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாமக கட்சி ஆரம்பிச்சு விருத்தாசலம் தொகுதியிலே எம்எல்ஏ, எம்பி, நகராட்சி சேர்மன் தமிழ்நாட்டிலேயே ஒரே கட்சியை சேர்ந்த எல்லாரும் பதவி வகிச்சாங்க. அப்படிப்பட்ட பாமக கோட்டையை கேப்டன் விஜயகாந்த் 2006 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாரு. இப்போ அதே மாதிரி தளபதி விஜய் விருத்தாசலம் தொகுதியில நிக்க போறாருன்னு சொல்றாங்க. விஜய் விருத்தாசலம் தொகுதியில நிக்கலாமா வேணாமனு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.